ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் நவீன். நான் தேவனுடைய வார்த்தையை உங்களிடத்தில் எடுத்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். ஸோ ஆண்டவர் இப்போ என்ன பேச சொல்கிறாருன்னா நேற்று நான் லைவில் பேசின மாதிரி தான். நேற்று லைவில் ஒரு விஷயத்தை நான் எடுத்து பேசியிருப்பேன். நேற்று ஒரு லைவில் ஒரு விஷயத்தை எடுத்து பேசியிருப்பேன். அதாவது ப்ரேயர்னா என்ன அப்படின்னு நான் சொல்லி பேசியிருப்பேன். ஸோ உலகத்தான்கள் ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஆரம்பிங்க. இந்த காரியத்தை ஸ்வீட் சாப்பிட்டுட்டு ஆரம்பித்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதாவது ஒரு நல்ல இதாக இருக்கும், நல்ல ஒரு இதாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிடுவது ஒரு வழக்கமாக இருக்குது. ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவதற்கு முன்பாக ஸ்வீட் சாப்பிட்டு ஆரம்பிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கிறது. அதே போல நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது, அதாவது தேவனுடைய வார்த்தையை எல்லாத்துக்கும் சொல்லும்போது அதையும் ஸ்வீட் சாப்பிட்டு தான் நம்ம பண்ணணும். அதாவது ஸ்வீட் என்பது ப்ரேயர். இந்த இடத்துல ஸ்வீட் ப்ரேயரா மாறுது. உலகத்தான்களுக்கு ஸ்வீட்னா அது ஸ்வீட்டு, ஆவிக்குரியவனுக்கு ஸ்வீட்னா அது ப்ரேயர். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு, அதாவது ஸ்வீட் சாப்பிட்டுட்டு நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க போகிறோம். ஸோ அதற்கு ப்ரேயர் பண்ணுவோமா? ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களை நோக்கி முட்டி தள்ளுகிறது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களை முட்டி தள்ளுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக பேசி எங்களை முட்டி தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களை முட்டி தள்ளுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை முட்டி தள்ள போகுது ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை முட்டி தள்ளும் போது எங்களுக்கு தெம்பு கிடைக்கிறது ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமாக அம்புகளை விட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களுக்கு விரோதமாக அம்புகளை எய்தாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய வார்த்தை எங்களை முட்டி தள்ளும் போது எங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்குது ஆண்டவரே. எங்க பாடியில ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது, எங்களுக்கு ஒரு ஸ்டாமினா கிடைக்குது ஆண்டவரே. உங்கள் வார்த்தை எங்களை நோக்கி கடந்து வரும்போது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவும் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நீங்க பிளஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க முக்கி எடுத்து கொடுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் அபிஷேகத்துக்குள்ள முக்கி எடுத்து கொடுங்க ஆண்டவரே. நாங்க பேசப்படுகிற என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அபிஷேகத்துக்குள்ள முக்கி எடுத்து ஜனங்கள் வாழ்க்கைக்குள்ள அனுப்பி விடுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட ஜனங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவங்க எந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போயிருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே. இந்த வீடியோ பார்க்கிற மூலமாக அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலாய் முடிவதாக இந்த நேரத்தில் கூட என்னுடைய வார்த்தைகளை எல்லாம் அபிஷேகத்துக்குள்ள நீங்க முக்கி எடுத்து அவர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுப்புறதுனால அவங்க சோர்ந்து கிடக்கிறவர்கள் எழுந்து நிற்க ஆண்டவரே. படுத்து கிடக்கிறவர்கள் எழுந்து நிற்க ஆண்டவரே. சோர்வின் மத்தியில் கடந்து செல்கிறவர்கள் துள்ளி குதித்து ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியானவர் அவர்களுக்கு வாசம் பண்ணணும், அவங்க குடும்பத்துக்குள்ள வாசம் பண்ணணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. அவங்களையும் அவங்க குடும்பத்தை நான் பிளஸ் பண்றேன். இதோ அவர்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்ப்பதாக என்று நான் சொல்லி பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. அவங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொல்லி நான் பிளஸ் பண்றேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், எதற்காகவும் கஷ்டப்படாதீங்க, எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஸோ நான் என்னதான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் சர்ச்சுக்கெலாம் போகிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது, என் வாழ்க்கையில் செழிப்பே வரமாட்டேங்குது, என் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு என்னால் போக முடியல. ஆனால் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு என்னால் போக முடியுது. ஆனால் ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடியல. அந்த வார்த்தையை நோக்கி கடந்து வரும்போது அப்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு பெர்மனண்டாக கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு அப்போதைக்கு மட்டும் சந்தோஷமா இருக்கு, ஆனா பெர்மனண்டா கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இப்பங்க சர்ச்சுக்கு போறீங்க, நீங்க சர்ச்சுக்கு போகும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை கடந்து வருது, ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்கு உங்கள்கிட்ட.
ஆனா அந்த சந்தோஷம் உங்களுக்கு பெர்மனண்டா கிடைக்க மாட்டேங்குது, சும்மா டெம்பரவரியா இருக்கு. அந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மட்டும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மற்ற நேரங்களில் அந்த வார்த்தைகளை நினைக்க மாட்டேங்கிறீர்கள். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை? அந்த வார்த்தைகள் ஏன் ஆசீர்வாதமாக மாற மாட்டேங்குது உங்களிடம்? ஸோ அதற்கு ஒரு சின்ன மிஸ்டேக் தான். அந்த சின்ன மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். இந்த நேரத்தில் கூட அந்த ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது அந்த பிசாசு சத்துரு நீ ஆசீர்வாதமாக இருந்துட்டு அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சத்துருவோட திட்டமே நீ பழுகக்கூடாது, நீ பெருகக்கூடாது, நீ ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, நீ ஒடுங்கியே கிடக்கணும், நீ முடங்கியே கிடக்கணும், நீ எந்திரிக்கவே கூடாது, நீ விழுந்த மாதிரியே இருக்கணும், நீ எந்திரிச்சு தலையை நிமித்தி பார்க்க கூடாது. அது சத்துருவோட திட்டம். சத்துரு உன் குடும்பத்து மேல வச்ச ஒரு திட்டம். இது உன் குடும்பம், நீ இருக்கிற குடும்பம் உங்க கிராமத்துல எந்திரிக்க கூடாது, உங்க குடும்பம் முடங்கியே கிடக்கணும், உங்க குடும்பம் கீழே தான் இருக்கணும், மேல வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு திட்டம் வச்சிருக்கான் சத்துரு உன் குடும்பத்து மேல, உன் மேல, உன்னை சுத்தி இருக்கவங்க மேல, எல்லார் மேலையும் ஒரு திட்டம் வச்சிருக்கான். அவனுக்கு தலையை நிமித்தி பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தலை குனிஞ்சுதான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையை நிமிர பண்ணிக்கிற தேவன். உன் தலையை நிமிர பண்ணிக்கிற தேவன். சோ ஆண்டவர் தலையை நிமித்திடுவாரா? சும்மா நிமித்திடுவாரா? சோ சத்துருவை அடிக்கணும். நீ சத்துருவை அடிக்கணும்னா அவன் எதுல உனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிறான் என்று பார். அவன் எந்த விஷயத்தில் உனக்கு பிரச்சனையாக இருக்கிறான் என்று பார். சோ சர்ச்சுக்கு போறீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வார்த்தையை கேட்குறீங்க. நான் அந்த வார்த்தை அப்போதைக்கு ஆசீர்வாதமா இருக்கு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதமா இல்லை, மறைஞ்சு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, எங்க போச்சுன்னே தெரியல அந்த வார்த்தைகள். ஏன் அப்படி நடக்குது? அதாவது சர்ச்சு 9 மணினா 9 மணிக்கு சர்ச்சுக்குள்ள போய் நிக்கணும். 9 மணினா 9 மணிக்கு போய் சர்ச்சில் நிக்கணும். 11 மணிக்கு பாஸ்டர் வருவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, அந்த வார்த்தைகளை கேட்போம், ஆசீர்வாதமா இருக்கும் நினைச்சா இருக்க முடியாது. சோ சர்ச்சுன்றது ஒர்க்ஷீப்ல போய் நிக்கணும். நீங்க ஒர்க்ஷீப் நடக்கும்போது நிக்கணும். ஆராதனை வேலைகளை நீங்க கடந்து கொள்ளும் போது உங்களுடைய தோசை கல்லுங்க நீங்க சூடாகும். தோசை கல் சூடானாதான் தோசையை ஊட்ட முடியும். தோசை கல் ஹீட் ஆனாதான் தோசையை ஊத்தி எடுத்து சாப்பிட முடியும். அதாவது நீ ஆராதனையில நீ ஒர்க்ஷீப்ல போயிட்டு நிற்கும் போதுதான் உன்னுடைய கல் சூடாகுது. உன்னுடைய கல்ல சூடாகுது. அதுக்கப்புறம் பாஸ்டர் மாவை ஊத்தி தோசை சுடுவாரு. சோ கல்லே சூடாக பாஸ்டர் என்னதான் மாவு ஊத்துறாலும் தோசை வராது. சோ பாஸ்டர் என்னதான் மாவை ஊத்தி தோசையை சுடலாம் சொல்லி சுட்டாலும் கல்லு சூடா இருக்கணுமே. கல்லே சூடா இல்லாம எப்படி தோசை வரும்? தோசை வராது. சோ கல்லு சூடா இருக்கணும். அதுக்கு நீ ஒர்க்ஷீப்ல நின்று தேவனை ஆராதி, அவர் கூட உறவாடி நீ அவரு கூட ஃபயர் ஆகதான் நீ உனக்கு அனல் மூட்டி எழுப்பதான் நீ சூடாக அப்படியே ஹீட் ஆகும் பாடி எல்லாம். அந்த ஹீட்டோட போய் நீ நிற்கும் போது மெசேஜ் அந்த வார்த்தை உனக்கு நேராக, அந்த வார்த்தை என்கிற மாவு உனக்கு நேராக ஊற்றப்படுகிற போது நீ தோசையாக மாறி விடுகிறாய். தோசையா மாறுற. பயனுள்ளவர்கள் அடுத்தவர்கள் பசிக்கு நீ பயனுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். அவங்க ஏதோ ஒரு பசியில இருப்பாங்க, அந்த பசிக்கு நீ போய் அவங்களுக்கு ஆகாரமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அவங்களுடைய பசிக்கு, அவங்களுடைய தேவைக்கு நீ ஆகாரமா இருக்க வேண்டும் என்றால் நீ சூடாகணும். ஃபர்ஸ்ட் நீ சூடாகாம நான் அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன், இவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கேன் அப்படி நினைச்சா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. சோ உங்களை நீங்கள் ஹீட் ஆக்கும் போதுதான், உங்களை நீங்க ஹீட் ஆக்கிட்டே இருக்கும் போதுதான் பாஸ்டர் மாவை ஊத்துவாரு. ஊத்தும் போதுதான் தோசை ரெடி ஆகும். அந்த தோசை தான் பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இருக்கு.
சோ ஆராதனை வந்து நில்லுங்க. ஆராதனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க. சர்ச்சில் ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஆனா இங்க பல பேர், நான் எல்லாரையும் சொல்ல வரல, பல பேர்ல சில பேர் ஆராதனைக்கு வர மாட்டாங்க. ஆனா பாஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்க, அந்த மெசேஜை மட்டும் நம்ம கேட்டுப்போம், அந்த மெசேஜ்ல தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது மிக மிக முட்டாள்தனம். ஏனால் மெசேஜை விட ஆராதனை பவர்ஃபுல்லானது. அதாவது தேவனை மகிமைப்படுத்துறதுங்க. ஆராதனைன்றது தேவனை மகிமைப்படுத்துறது. பரலோகத்துல கூட ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆராதனைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆராதனை தான் நீ ஹீட் ஆகுற, ஆராதனை தான் நீ சூடு ஆகுற. அந்த சூடே இல்லாம வந்து அப்படியே உட்கார்ந்தேன்னா, சூடே இல்லாம வந்து உட்கார்ந்தேன்னா அவர் மாமை ஊத்துனாலும் அப்படியே தான் இருப்பே தவிர ஒரு மாற்றம் நடக்காது. நீ மற்றவருக்கு பயனுள்ளவராக இருக்க மாட்ட. சோ நீ ஆராதனை வந்து நிற்கும் போது, நீ ஹீட் ஆகும் போது, உன்னை அவருடைய மாவு உன்னிடத்தில் கடந்து வரும்போது நீ தோசையாக மாறிவிடுகிறாய். தோசையாக மாறிவிடும் போது, நீ தோசையா மாறிட்டனா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறாய். மற்றவர்களுடைய தேவைக்கு நீ ஒரு ஆசீர்வாதமா மாறுற. அவர்கள் எல்லா பசியா இருந்தாலும் நீ அவர்கள்ட்ட போய் அப்ப நீ பேசும்போது, அதாவது நீ தோசையா மாறின பின்னு நீ சூடாகி வேறுடைய வார்த்தை உன்னிடத்தில் வந்து நீ தோசையாய் மாறின பின்னாடி நீ அவர்களிடத்தில் பேசும்போது அவர்களுக்கு அபிஷேகம் கடந்து போகிறது. உன்னிடத்தில் இந்த அபிஷேகம் அவர்களுக்கு கடந்து போகிறது. சோ நீ ஹீட்டே ஆகாம, நீ தோசையும் மாறாம, நீ போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், மற்றவங்களுக்கு நான் தேவனை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லும் போது அவர்களுக்கு அந்த பிரசங்கத்தை அவர்களால் கேட்க முடியுமே தவிர அவர்களுக்கு மாற்றங்கள் நடக்காது. அவர்களிடத்தில் மாற்றங்கள் நடக்காது. சோ ஆராதனைக்கு வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 9 மணி சர்வீஸ்னா 9 மணிக்கு வந்து நிக்கணும். 9 மணி சர்வீஸ்னா 10:30 தான் பாஸ்டர் வருவாரு, 10:30 போய் நான் நின்னா போதும் அப்படி நிக்க கூடாது. 9 மணி சர்வீஸ்னா 9 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கணும். அன்று அப்போஸ்தலர்கள் 9ஆம் மணி வேளையில ஜெபாலயத்திற்கு வந்தார்கள். அவங்க பிக்ஸ் பண்ணாங்க ஒரு டைம், அவங்க பிக்ஸ் பண்ணாங்க, இந்த மணி நேரத்துல போய் நின்னா போதும் ஆண்டவர் அக்னி பண்ணிருப்பாரு. சோ அதே மாதிரிதான். சோ அப்பா சொல்றாரு, இப்ப அப்பா சொல்றாரு, என் மகன் வந்து பிரேயர்லாம் பண்ண தேவையில்லை, என் மகன் வந்து பிரேயர்லாம் பண்ண தேவையில்லை, அவன் 9ஆம் மணி வேளையில் வந்து நின்றாலே போதும், அற்புதம் தானாக நடக்கும். அவர் பஞ்சுவாலிட்டியை பார்ப்பாரு, டைமை பார்ப்பாரு, எத்தனை மணிக்கு வர. அவர் வந்து உனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். 9 மணில இருந்து சர்ச்சில் என் பையன் எப்போ வருவான்னு சொல்லி வாட்சை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என் பையன் வருவானா, வாசலை பார்ப்பாரு, வரலையா, என் பையன் வருவானா, மணி 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, இன்னும் வராம இருக்கானே, பார்த்து கொண்டே இருப்பார். அவர் உன்னை காண்கிற தேவன். சோ எல்லாத்தையுமே அவர் பார்த்து கொண்டே இருப்பாரு. உன்னுடைய வாழ்க்கையில நீ பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். இந்த இடத்துல உனக்கு பஞ்சுவாலிட்டி இல்லைன்னா இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்றது உன் ஆபீஸ்ல பாதிக்கும். நீ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றது உன் ஆபீஸ்ல, உன்னுடைய வேலை செய்யற இடத்துல உன்னை பாதிக்கும். சோ இந்த கடவுள்கிட்ட உன் பஞ்சுவாலிட்டி நீ காட்டலாம்னா எந்த மனுஷன்ட்டையும் உன்னுடைய பஞ்சுவாலிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. கடவுள்கிட்ட உன் பஞ்சுவாலிட்டி உன்னால காட்ட முடியல, கடவுள் கிட்ட கரெக்டான டைம்ல வந்து உன்னால நிக்க முடியலன்னா எந்த மனுஷன்ட்டு உன்னால அந்த டைம்ல போய் நிக்க முடியாது. முதலாவது கடவுளை தேடுங்க, கடவுளை பாருங்க. சோ அவரு வந்து சூப்பர் நேச்சுரலா இருக்காரு, அவர் நேச்சுரலுக்கு அப்பாற்பட்டு இருக்காரு, அவர் கண்ணுக்கே தெரியாம இருக்காருன்னு நினைச்சு நீ கடவுளை தேடாம இருக்க கூடாது. சூப்பர் நேச்சுரல் காட நீ நேச்சருக்குள்ள கொண்டு வர்றதுதான். சூப்பர் நேச்சுரல் இருக்காருங்க, இன்விசிபிளா இருக்கிற காட நீ விசிபிளா மாத்தணும். இன்விசிபிளா இருக்காருல உன்னுடைய லைஃப்ல இன்விசிபிளா இருக்கிற காட நீ விசிபிளா மாத்தும் போதுதான் ஆசீர்வாதம் உனக்கு கடந்து வரும்.
அதாவது நீ இன்விசிபிளா உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் நிறைய வைத்திருக்கிறாரு. இன்விசிபிள்ல உனக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதங்களை நீ விசிபிளா மாத்தணும்னா இன்விசிபிளா இருக்கிற காட உன் லைஃபுக்குள்ள விசிபிளா கொண்டு வரும்போது இன்விசிபிளா இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் 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 அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாம் நானா பேச கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ப்ரிப்பேரே பண்ண கிடையாது. இன்விசிபிளா இருக்காருங்க காடு. அந்த இன்விசிபிளான காடை உங்க லைஃபுக்குள்ள விசிபிளா கொண்டு வரும்போது, அதாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கடவுள உங்க லைஃபுக்குள்ள கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மனிதனை பார்க்க முடியும் என்றால், கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களால் கண்ணில பார்க்க முடியும். எலிசபெத்தோட குழந்தை கண்ணுக்கு தெரியாம வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. ஆனா மரியாள் வந்து பேசும்போது அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் கடந்து வரும்போது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற குழந்தை தூளி குதிக்கிறது. அந்த இடத்துல. சோ கண்ணுக்கு தெரியாம இருக்க குழந்தையே துள்ளி குதிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாம இருக்க குழந்தை துள்ளி குதிக்கலாம். எப்படி துள்ளி குதிக்கும்? அந்த வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக அந்த குழந்தை துள்ளி குதிக்கிறது. அதாவது கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஆசீர்வாதங்கள் துள்ளி குதிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் துள்ளி குதிப்பதற்கு உன்னுடைய வார்த்தைகள், அதாவது அபிஷேகமான வார்த்தைகள் நீ பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உன்னுடைய ஆசீர்வாதங்கள், கண்ணுக்கே தெரியாம மறைஞ்சிருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னிடத்தில் துள்ளி குதித்து உன்னிடத்தில் ஓடி வரும். சோ அபிஷேகமான வார்த்தைகளை பேசுங்க. அந்த அபிஷேகமான வார்த்தைகள் எங்கிருந்து பிரதர் எனக்கு கிடைக்கும்? எனக்கு அந்த அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள்லாம் எங்கிருந்து எனக்கு கிடைக்கும்? பஞ்சுவாலிட்டி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்னா கரெக்டா? பஞ்சுவாலிட்டி. ஸோ இந்த விஷயத்தில் பஞ்சுவாலிட்டியாக இருங்க. நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து 9 மணிக்கெலாம் ஜெபம் பண்ணணும், ஆராதனை செய்யணும், அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. என் பையன் கரெக்டான டைமுக்கு வரானா அது மட்டும்தான் அவர் பார்ப்பாரு. என் பையன் கரெக்டான டைமுக்கு வரானா அது மட்டும் அவர் பார்ப்பார். பஞ்சுவாலிட்டி கண்டிப்பான முறையில் பார்ப்பாரு. ஸோ ஆராதனைக்கு வாங்க, ஆராதனையில் உங்களை ஹீட் பண்ணுங்க. அப்போ பாஸ்டர் பேசுவார்ல அந்த வார்த்தைகள் உங்களுக்கு, அவர் அந்த மாவை ஊட்டும் போது நீங்க ஹீட்டா இருக்கனால நீங்க தோசையா ரெடி ஆவீங்க. அந்த தோசை பல பேரோட பட்னியை தீர்க்குங்க. அந்த தோசை இருக்குல்ல, அந்த தோசை பல பேரோட பட்னியை தீர்க்குது. எத்தனையோ பேர் பட்னியா இருக்காங்க, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க, எத்தனையோ பேர் தேவையில இருக்காங்க. அவர்கள் பட்னியை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதாவது முன் குறித்திருக்கிறார். அதனாலதான் இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்களே. அப்ப இயேசுவை விசுவாசிச்சா நீங்க கரெக்டா பஞ்சுவாலிட்டி இருப்பீங்க. கிறிஸ்துவ பிள்ளைனா பஞ்சுவாலிட்டி கண்டிப்பா இருக்கும். பஞ்சுவாலிட்டியில இருங்க. ஆண்டவர் பஞ்சுவாலிட்டியை ரொம்ப ரொம்ப விரும்புவார். ஸோ 9ஆம் மணி வேலையில் அந்த அப்போஸ்தலர்கள் கடந்து வரும்போது அற்புதம் தானாக நடந்துச்சான். அவங்க ப்ரேயர் பண்ணல, துதிக்கலை, ஆராதிக்கலை, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணல. அவங்க விழுந்து புரண்டு அந்நிய பாஷை பேசி அங்கே ஆர்ப்பரித்து இங்கே கூத்தாடி எதுவுமே பண்ணல. அப்போஸ்தலர்கள் எதுவுமே பண்ணல. ஆனால் எப்படி சுகம் கிடச்சிச்சு? அங்கே இருந்தவங்களுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு? அதை டைமை ஃபிக்ஸ் பண்ணாங்க. சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைமுக்கு நான் போய் நிற்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணதான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ண உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற நிலைமையில தான் இருப்பீங்க, இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மற்றவங்க கண்ணுக்கு. ஆனால் ஒரு 3 மாதம் கழிச்சு நீங்கள் வேற மாதிரி இருப்பீங்க. அதாவது 3 மாதம் சொல்லலை, 2026 எடுத்துக்கோங்க. உங்களை பார்க்கிறவர்கள் அவரை பார்ப்பார்கள்.
இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கும். அவரை நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணுவீங்க, அப்படியே பிரதிபலிப்பீங்க. அப்பா முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது, அப்பா முகத்தில் ஒரு கலர் தெரியுது. அப்பா கிறிஸ்துவ பிள்ளைனா ஒரு முகத்தில் இந்த கலர் தெரியுதேப்பா, இந்த கலர் தெரியுதேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அப்படின்னு சொல்கிறது. என்னம்மா 2025 நவம்பர் மாதத்தில் இல்லை அக்டோபர் மாதத்தில் வாடி போயிருந்த முகம் 2026 வந்தோனையுமே ஒரு கல்லை கட்டுதேப்பா முகம். எதனால் பஞ்சுவாலிட்டி. நீங்கள் முடிவெடுங்க, பஞ்சுவாலிட்டி மட்டும் முடிவெடுங்க. இதை என்னோட பாஸ்டர் நான் மெசேஜ் இப்போ போய் தான் நின்னாதான் ஆண்டவர் அங்கே தான் வார்த்தை கிடைக்கிது. ஒர்க் ஷீப்லேயும் வார்த்தை கிடைக்கும். ஸோ டைமை கீப்பப் பண்ணுங்கள், பஞ்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணுங்கள். சரி, ஓகேவா? பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருங்க. பஞ்சுவாலிட்டி நீங்கள் கரெக்டாக இருக்க ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார். நீங்கள் இங்கே பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருக்கும்போது தான் உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில் இல்லை உங்கள் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே நீங்கள் விதைக்கிறது, இங்கே நீங்கள் அறுப்பீங்க. இங்கே நீங்கள் விதைக்கிற டைமை இங்கே அறுப்பீங்க. அதாவது இங்கே நீங்கள் விதைக்கிறீங்களே ஆண்டவர் சமூகத்தில், நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சுகத்தில் உங்களால் அறுவடை செய்ய முடியும். ஸோ விதைங்க. அவருக்கு ஒரு கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமை விதைங்க. அதை சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க. நான் இனிமேல் கரெக்டாக சர்ச்சுக்கு டைமுக்கு போய் நிற்பேன், சர்ச்சில் ஒர்ஷிப்பை கரெக்டாக அட்டன் பண்ணுவேன், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான உள்ள ஆளாய் மாறி காட்டுவேன் அப்படின்ற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. பயத்துடனே அவரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே அவரை ஆராதனை செய்யுங்கள். ஸோ அப்படி ஆராதனை பண்ணியிருக்காங்களா? ஸோ நம்ம ஆராதனைக்கே வரதில்லையே. பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தா போதும், மெசேஜ் நான் கேட்டால் போதும், ஆசீர்வாதமாக இருந்துருவேன். இப்போ ஆசீர்வாதம் இருக்க வேண்டியதில்லை. ஏன் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது? சொல்கிறேன்ல, டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஆராதனை அட்டன் பண்ணுங்கள். இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக், சத்துருவை ஜெயிக்க விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒர்ஷிப் நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்க ஒரே ஒரு விஷயந்தான். சத்துரு உங்களை ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் அவனுக்கு கேட்டை திறந்து விட்றீங்க. பாப்பா தம்பி ஜெயிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டை திறந்து விட்றீங்க. அதாவது தூக்கி அழகா டாஸ் பாலாக போடுறீங்க. அடிச்சுக்கோடா, 6 அடிச்சுக்கோ, ஜெயிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி அழகா டாஸ் பால் போடுறீங்க. இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னதான் டாஸ் பால் போட்டாலும் அவன் எத்தனை 6 வேணால் அடிக்கட்டும், நீங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அவன் எத்தனை 6 வேணால் அடிக்கட்டும், பின்னாடி நிற்கிறது உன் சத்துருக்களுக்கு பின்பாக இருந்து அவர் வேலை செய்வார் என்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களே? உங்கள் சத்துருக்கு பின்பாக நின்று அவர் வேலை செய்வாரா? சத்ரு பேட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கா நீங்கள் போடுற பால் எல்லாத்தையுமே. டோனி இருக்காரு, டோனி தெரியுமில்ல, டோனி பின்னாடி இருந்து விக்கெட் கீப்பிங் பண்ணிக்கிருப்பாரு. கேப்டன் அவர் கேப்டனு. ஸோ உங்களுக்கு ஐடியாஸ் தருவார் கேப்டன். அவன் 2 6 அடிக்கிறானா, அடிச்சுட்டு போட்டு விடுங்க. அடுத்து கேப்டன் கிட்ட வாங்க. என்ன பண்ணுறது கேப்டன், என்ன பண்ணுறது? இந்த நேரத்தில் கேப்டன் கிட்ட நீங்கள் வரணும். கேப்டன், நான் போடுற பால் எல்லாம் அவன் 6 அடிக்கிறான், நான் சந்தோஷமாக இருந்தால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவன் எல்லாமே பண்ணி கெடுத்து விட்டுறான், அந்த சமாதானத்தை குலைச்சி விட்றான், என் குடும்பத்தில் சண்டையை மூட்டி விட்றான், என் குடும்பத்தில் சண்டையை எழுப்பி விட்றான், என்னால் எதுவுமே எங்களால் எழும்ப முடியல அப்படி சொல்லி கேப்டன் இயேசு கிட்ட நீங்கள் கேட்கும்போது எப்படி தோனி கிட்ட பவுலர்ஸ் ஐடியாஸ் கேட்டு அதுக்கப்புறம் பால் போட்டதுக்கப்புறம் விக்கெட் விழுகுதோ, அதே போல இந்த நேரத்தில் நம்மளுடைய கேப்டன் ஆகிய இயேசு கிட்ட நம்ம ஐடியா கேட்கும்போது சத்துரு விக்கெட் ஆயிடுவான். எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்தாலும் பரவாயில்லை, எத்தனை மனுஷங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்தாலும் பரவாயில்லை, எத்தனை பேர் உனக்கு விரோதமாக வேலை செய்தாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் உனக்கு கேப்டனாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உனக்கு கேப்டனாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர்கிட்ட ஐடியாவை கேளு.
என்ன பண்றது, என்ன பண்றது, என்ன பால் போட்டாவே அவனால அடிக்க முடியாது, என்ன பால் போட்டாவே திணறுவான். நீ பஞ்சுவாலிட்டியா இருந்துரு, அவன் விக்கெட் ஆயிடுவான். நீ பஞ்சுவாலிட்டியா வந்து நின்று சர்ச்சில், அவன் விக்கெட் ஆயிடுவான். நீ பஞ்சுவாலிட்டியா வந்து ஒரு சீட்டை நின்று, அவன் விக்கெட் ஆயிடுவான். நீ பஞ்சுவாலிட்டியை நீ மிஸ் பண்றனால தான், அதாவது டைமிங்கை நீ மிஸ் பண்றனால அவனுக்கு டைம் கொடுக்குற, அதாவது இங்க நீ டைமிங்கை மிஸ் பண்றனால பேட்ஸ்மேனுக்கு நீ டைமிங் கொடுக்கறனால அவன் அந்த டைமிங்கை யூஸ் பண்ணி சிக்ஸ் அடிக்கிறான். புரியுதா நான் சொல்றது? நீங்க பால் போடுறீங்க, நீங்க பால் போடும்போது அவனுக்கு சிக்ஸ் அடிக்கிறதுக்கான ஒரு டைமிங் நீங்க தரீங்க. அதுதான் அந்த தேவையில்லாத நேரங்களை வீணடிப்பது. அதாவது சர்ச்சுக்கு வர நேரத்துல சர்ச்சுக்கு வரணும், அதை விட்டுட்டு தேவையில்லாம காரியங்கள் செய்து கொண்டிருந்தால் அந்த டைமை நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, இங்க நீ அவனுக்கு டைமிங் தந்து கொண்டிருக்கிறாய். பிசாசுக்கு நீ அவனுக்கு டைமிங் தந்து கொண்டிருக்க, அந்த டைமிங்ல அவன் சிக்ஸ் அடிக்கிறான். ஆண்டவர் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு, டைமிங். ஸோ இந்த நேரத்தில் டைமிங்ல கரெக்டா இரு. அவனுக்கு டைம் தராது, அவனுக்கு டைம் தந்தா சிக்ஸ் அடிக்க தான் செய்வான். நீ டைம் தராம ஸ்பீடா பால் போடு. ஏன் ஸ்லோவா தூக்கி ஓபியா வைக்கிற, ஏன் ஸ்லோவா தூக்கி இறக்குற, அவனுக்கு அடிக்கிற மாதிரியே ஏன் போடுற, அவன் காலுக்கிட்டே ஏன் போடுற, ஏன் ஷார்ட்டாவே போடுற, ஆவரேஜா போடு. திணறுவாள 2 பால் திணறுவாள. நீ அவனை திணற மட்டும் விடு, பின்னாடி இருந்து நான் பாத்துக்கிற வேலை எல்லாத்தையும். நீ அவனை திணற விடு, நான் பின்னாடி இருந்து நான் வேலையை பாத்துக்கிறேன். நான் பின்னாடி எதுக்கு நிக்கிறேன், அவர் நின்னாரு பின்னாடி, நம்மளுக்கு பின்னாடி அவர் நிற்கிறாரு. அதே போலதான் சத்துருக்களுக்கு பின்பாகவும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சத்துருக்களுக்கு பின்பாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாருங்க. சத்துருக்களுக்கு பின்பாகவும் அவர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறாரு. சோ நம்மளுக்கு முன்னாடி அவர் நிற்பாருங்க, சத்துருக்கு பின்னாடி அவர் நிற்பாரு. ஏன்னா அவரு கடவுள், அவர் எங்கேயும் இருப்பாரு. எதை சொல்லுவாங்களே, கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதே போலதான் அவர் தூணிலும் இருப்பார். அதாவது நமக்கு முன்பாகவும் செல்வார், நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை அவர் செவ்வையும் ஆக்குவார். சத்துருக்களுக்கு பின்பாக இருந்து அவர்களின் சதி திட்டங்களை எல்லாம் முறியடிப்பார். சோ உன்னுடைய பால்ல இப்ப அவன் எத்தனை சிக்ஸ் வேணா அடிக்கட்டும், அடுத்து நீ போடுற பாலில் அவனுடைய விக்கெட்டு விழுகணும். அதாவது அவனுடைய ஸ்டெம்பு தெரிச்சுட்டு போகணும். நீ போட்டாலே மிடில் ஸ்டெம்ப் பறக்கணும். அதாவது நீ போடுற பால்ல மிடில் ஸ்டெம்ப், அதாவது நடுவில் இருக்க ஸ்டெம்ப் அடிச்சு ஒட்டஞ்சு போகணும். இந்த ஸ்டெம்ப் தான் ஒட்டஞ்சு போகணும். அந்த மாதிரி பால் போடு. இந்த நேரத்தில் அந்த மாதிரி பால் தான் டைமிங். ஸோ பஞ்சுவாலிட்டியில் கரெக்டாக இருங்க. தேவன் கொடுத்த டைமிங்ல, அந்த அவருக்கு சொன்ன டைமிங்ல கரெக்டா இருங்க. ஒரு சீப்ல வந்து நில்லுங்க. அப்படி நிற்கும் போது பிசாசு அவுட் ஆகுறத நீங்க உங்க கண்ணால பாப்பீங்க. பிசாசு தோத்து போயிட்டு பெவிலியன் திரும்புகிறார், டக் அவுட் ஆகிவிட்டு பெவிலியன் திரும்புகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? இவர் டக் அவுட் ஆகிவிட்டார், 0 ரன்களில் அவுட் ஆகிவிட்டார் அப்படின்ற பாக்குறீங்களா? அதே போல பாப்பீர்கள். பிசாசு இவனுக்கு எதிராக வேலை செய்து எந்த வேலையும் பலிக்கவில்லை. பிசாசு இவனுக்கு விரோதமாக திட்டங்கள் தீட்டியும் எந்த திட்டங்களும் பலிக்கவில்லை. ஏன் பலிக்கவில்லை? இவன் டைமிங்கில் பால் போட்டான். டைம்ல பால் போட்டு இவனோட பவுலிங் ஸ்டைல் செம்மையா இருந்துச்சு. இவனோட பாலோட வேகம் கரெக்டா இருந்துச்சு, இந்த டைமிங் கரெக்டா இருந்துச்சு. மிஸ் ஆகவே இல்லை. கரெக்டா வந்து நின்னா வச்சு பண்ணா முடிச்சா, வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். அப்படின்ற இடத்துக்கு வாங்க. சோ இந்தியா டீமுக்கு தலை தோனி எப்படி இருக்கிறாரோ, ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கும் இயேசு கேப்டனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ உங்களுக்கு அவர் கேப்டனாக இருக்காரு. ஸோ அவர் சொல்றதை கேளுங்க, கேப்டன் சொல்றதை கேளுங்க. கேப்டன் சொல்றதை கேட்டா
உங்கள் வெற்றி உங்கள் கையில். நீங்க வெற்றி ஆகுறது, அதாவது ஒரு கிரிக்கெட் டீம்ல நீங்க வெற்றி, அவங்க அந்த டீம் வெற்றி ஆகுறது, நீங்க சொதப்புனா டீம் தோத்துருங்க, டீம் தோத்துரும். எப்படி ஒருத்தவங்க வந்து சொதப்புனா டீம் தோக்குதோ, அப்ப கேப்டனும் தோக்குறாரு. சோ நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவை நம்ம தோக்கடிக்கணுமா? தோக்கடிக்கவே கூடாது. அவர் எப்பொழுதுமே வெற்றி சிறந்தவர், அவர் ஜெயிக்கிறவர். அவர் நம்ம சைடுல இருக்கும்போது நம்மளுக்கு யாருனாலும் தோல்வி தர முடியாது. சோ நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய கையில தான் இருக்குது. நம்மளுடைய வெற்றி ஆண்டவர்கிட்ட இருக்கு. சோ இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை பிசாசு நிறைய வேலைகளை செய்திருக்கிறான், நிறைய அடி, எங்களை பால்களை எல்லாம் அடித்து துவம்சமாகி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உங்ககிட்ட இருந்தாலும் ஆண்டவர் ஏன் கேட்க தயங்குறீங்க? நம்ம கேப்டன் தானே அவரு, ஏன் கேட்க தயங்குறீங்க? தயங்கவே கூடாது. அதே மாதிரி அவன் 2 பால் அடிக்கிறான், 2 பால் அடிச்சிட்டியா, 6 அடிக்கிறியான்னு சொல்லிட்டு பதறவே கூடாது. ஏன்னா நம்ம சைடு இருக்கிறது தலை கேப்டனு. ஸோ பயப்படவே கூடாது, பதறக்கூடாது. ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறாங்க, பதறவே மாட்டாங்க. விசுவாசம் உள்ளவர்கள் பதற மாட்டாங்க. என்னதான் நீ 2 6 ஆடுறா, 3 6 ஆடுறா, எத்தனை 6 வேணா ஆடுறா எனக்கு ஆப்போசிட்டா, ஆனா என் சைட்ல என் கேப்டன் எனக்காக நின்று, எனக்காக பேசி, எனக்காக வழக்காடி என்னை ஜெயிக்க வைக்கிறதுல அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் உனக்குள்ள இருக்கும்போது விசுவாசிக்கிறவன் பதறான். இந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ பதறவே மாட்ட. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ நிப்ப. பதட்டமே இருக்காது, உனக்குள்ள பதட்டமே இருக்காது. ஸோ பதறாதீங்க. டைமிங்ல வந்து நில்லுங்க, அவருடைய சமூகத்துல வந்து நில்லுங்க. டைமிங்ல வந்து இத்தனை மணிக்கு சர்ச்சுனா இத்தனை மணிக்கு வந்து நில்லுங்க. ஓகே, என்னுடைய பெயர் நவீன். இந்த செக்ஷனுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஸோ சங்கீதம் 113 அதிகாரம் 7, 8, 9 வசனம். ஸோ அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியே சந்தோஷமான பிள்ளை தாட்சியாகி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சோ இந்த நேரத்துல கூட அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். சோ சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன். சோ எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஸோ நம்ம என்னதான் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் எடுத்துக்கோங்க, நம்ம வந்து புழுதியிலிருந்து, நம்ம குப்பையிலிருந்து, நம்ம எளியவர்களாக இருக்கும்போது அவர் நம்மளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா நம்மளை இதை விட அதிகமான நிலைமைக்கு அவரால் கொண்டு போக முடியும். இப்போ இந்த ரெண்டு வசனம் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இந்த 9வது வசனம் இருக்குல்ல, அதாவது 113 அதிகாரம், சங்கீதம் 113 அதிகாரம் 9ஆம் வசனம். இது சில பேருடைய ப்ராஃபஸியா நான் கன்ஃபஸ் பண்றேன். இந்த நேரத்தில் கன்ஃபஸ் பண்றேன். மலடியே சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி, அதாவது பிள்ளையே பிறக்காத ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு ஆளா நீங்க இருக்கும்போது, இந்த நிலைமையில நீங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கும் போது, இந்த வார்த்தை உங்கள் லைஃபுக்குள்ள உங்களுடைய நிந்தனைகள் எல்லாமே நீங்க போகுது, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது, உங்களுடைய அந்த சுமை எல்லாமே நீங்க போகுது, அந்த பாரம் எல்லாமே கரைய போகுது. ஏன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு ப்ராபசியாகவும் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகிறது. மலடியே சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி. சோ குழந்தை பிறக்கலாட்டினா ஊர் வந்து ஒரு மாதிரி பேசும், குழந்தையே இல்லையா, அடுத்து உங்களுக்கு வாரிசே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமைங்க. உண்மையாவே சீரியஸா சொல்றேன், ரொம்ப கஷ்டமான நிலைமை. அந்த கஷ்டமான நிலைமை, அதாவது அந்த நிந்தனையான ஒரு பாதையை அவர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார்.
அவர் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறார். உன் லைஃப்ல அந்த நிந்தனையான பகுதியை அவர் நீக்கி போடுவார். ஸோ எத்தனை மனிதர்கள் உன்னை நிந்தித்தாலும் பரவாயில்லை. இந்த நேரத்தில் எத்தனை மனிதர்கள் உன்னை நிந்திக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம். உனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை அவதூறாக பேசலாம், உன்னை ஒரு ஆளாவே மதிக்காம இருக்கலாம். சில விசேஷங்கள்ல நீ என்ட்ரி ஆகும்போது, சில விசேஷங்கள்ல நீ போய் நிற்கும் போது உன்னை மதிக்காமல் நிறைய மனிதர்கள் கடந்து சென்றிருக்கலாம். குழந்தை இல்லாட்டா அவ்வளவா மதிக்க மாட்டாங்க. ஸோ உன்னை மதிக்காமல் நிறைய மனிதர்கள் கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. மலடியே, சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். அவர் மலடிகளை சந்தோஷமான பிள்ளை தாட்சிகளாக ஆக்க முடியும் அவர்னால. இந்த நேரத்தை கூட நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசம்தான் மேட்ரு. ஸோ அவர் சொல்லியிருக்காருல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன், வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன். ஸோ அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுவாராம். ஸோ உங்களை இந்த நேரத்தில் கூட சொல்கிறேன், உங்களை உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணால் குழந்தை பிறக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து செல்கிறது, உங்களை நேராக பார்க்கிறது. இந்த வார்த்தை உங்களை நேராக முட்டி தள்ளுகிறது. இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக முட்டி தள்ளும். அதாவது மலடியே, அதாவது குழந்தை பிறக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க, சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குவாரு. அதாவது குழந்தை இல்லாதவங்களை குழந்தை தர மாட்டாரா. சோ சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவாராம். அதாவது குழந்தை பிறக்கிறது மட்டும் இல்லாம உங்களை சந்தோஷமாக்கி குழந்தை தருவார். அந்த சந்தோஷத்தை அவர் வைத்திருக்கிறார். சோ அதுல ஒரு மகிழ்ச்சியை அவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு இதனால் 3 விஷயங்கள் நடக்க போகிறது. சோ சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். ஸோ இங்கே நிறையா குடும்பத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க, குடும்பத்தை சமுதாயத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க, சில உறவினர்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். உன் நிந்தனை காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது. வருகிற நேரம் இது. எத்தனை பேர் நிந்திச்சாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் அப்பாவும் கூட இருக்கும்போது எதற்காகவும் கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, எதற்காகவும் கவலைப்படாத. உனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல குழந்தைய, சந்தோஷமான குழந்தைய உன் கரத்தில் அவர் தருவார். சந்தோஷமான குழந்தைய உன் கரத்தில் தந்து உன்னை வீட்டில் குடியிருக்க வைப்பாராம். நீ அந்த குழந்தை கூட ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுவ. எத்தனை நாள் நீ அழுதுருப்ப, எத்தனை நாள் நீ புலம்பிருப்ப, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது, நான் ஏன் இருக்கணும், நான் ஏன் உயிரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்தனை நாள் புலம்பிருப்ப. ஆனா இந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா உன்னை நோக்கி கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி கடந்து வருகிறது. மலடியே, சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். குழந்தையே இல்லாத உனக்கு அவர் குழந்தையே தருவார். நீ அந்த குழந்தை கூட வீட்டில் ஆனந்தமா சிரித்து சந்தோஷமா, உன் வீட்டில் எத்தனை நாட்கள் அழுகையின் சத்தம் கேட்கும் என்று தெரியவில்லை, உன் வீட்டில் எத்தனை நாட்கள் கண்ணீரின் சத்தம் கேட்கும் என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை அவர் கண்டார். ஸோ இந்த நேரத்தில் ஆண்டவர் உன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். உன் கண்ணீரோட வேல்யூ உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நீ அவருக்காக ஓடுற பிள்ளை, நீ அவருக்காக ஊழியம் பண்ண பிள்ளை, நீ அவருக்காக எல்லாமே பண்ணியிருக்க, நீ அவரை மட்டுமே நம்பி இருக்கனா அவருக்கு நல்லாவே தெரியும், அவருக்கு அது நல்லாவே புரியும். நீ போய் ஆண்டவரை நான் உங்களுக்காக இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன் நீ சொல்ல தேவை இல்லை. ஏன்னா அவர் அனைத்தையும் அறிந்தவர். அதாவது மனிதன் உன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ உன் உள்ளத்தையும் உன் உள்ளத்தின் காயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை நாட்கள் நீ கஷ்டப்பட்டிருப்ப, எனக்கு மட்டும் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் குழந்தையே இல்லைன்னு சொல்லி எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டு அழுது புலம்பி இருப்ப, எத்தனை நாட்கள் பெட்ரூம்ல உட்காந்து நீ அழுதுருப்ப,
எத்தனை நாட்கள் பெட்ரூம்ல உட்காந்து அழுதிருப்பேன். என் குடும்பத்தோட நிலைமை இவ்வளவுதானா ஆண்டவரே? என்னோட குடும்பம் இதுக்கு மேல செழிக்காத ஆண்டவரே? என்னுடைய குடும்பம் பொருளாதாரத்தை இவ்வளவுதானா? எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு கேட்டு எத்தனை நாட்கள் நீ புலம்பி இருப்பாய். ஆண்டவர் இந்த நேரத்தில் உனக்கான ஒரு பதிலை வைத்திருக்கிறார். நீ காத்திருப்பதற்கான ஒரு தருணம் முடிவடைகிறது. உனக்கான பதில் இந்த நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் கட்டளையிடுகிறார். மலடியே, மலடியே, சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். குழந்தையே இல்லாத உன்னை அவர் சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். உன்னை வீட்டிலே குடியிருக்க பண்ணுவார். எந்த வீட்டுல நீ அழுது புலம்பி கொண்டு இருந்தாயோ, எந்த வீட்டுல எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாயோ, எந்த பெட்ல நீ படுத்து அழுதையோ, எந்த தலானியை உன்னுடைய கண்ணீர்களுக்கு நினைச்சு நீ அழுது கொண்டிருந்தையோ, அந்த பெட்லயே உன் குழந்தை கூட நீ சந்தோஷமா விளையாடுவ. எந்த பெட்ல நீ உட்கார்ந்து அழுது கொண்டு இருந்தியோ, எந்த இடத்துல நீ உட்கார்ந்து எனக்கு குழந்தையே பிறக்காது, எனக்கு குழந்தை பிறக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி நீ அழுது கொண்டு இருந்த, எந்த இடத்துல நீ புலம்பி கொண்டு இருந்தியோ, அந்த இடத்துல உன் குழந்தை உன் கண்ணு முன்னாடி உன்கிட்ட குதிச்சு விளையாட போகுது. உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும். அந்த ஆனந்த கண்ணீர் வரும். உனக்கு அந்த சந்தோஷம் வரும். அதாவது சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். உன்னை பிள்ளை தாட்சி ஆக்க போகிறார். உன்னை பிள்ளை தாட்சி ஆக்க போகிறார். இத்தனை நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பிள்ளை தாட்சி ஆக்குவார். சந்தோஷத்தை கொடுப்பார். எந்த இடத்துல நீ அழுகையோ அதே இடத்துல, எந்த இடத்துல நீ தோத்துறேன்னு சொல்றாங்களோ மனிதர்கள், எந்த இடத்துல நீ தோத்து போயிட்டேன்னு சொல்றாங்களோ அதே இடத்துல உன்னை ஜெயிக்க வைக்கிற ஆண்டவர். எந்த இடத்துல நீ ஃபெயில் ஆகிறியோ அந்த இடத்துல வச்சு உன்னை பாஸ் ஆக்குவாரு. அந்த இடத்துல உன்னை பாஸ் ஆக்குவாரு. அது ஆண்டவருடைய ஸ்பெஷல். அவருடைய கேரக்டர்ல சிறந்த கேரக்டர். எந்த இடத்துல விழுந்து போயிட்டோம்னு நினைக்கிறியோ அதே இடத்துல உன்னை தூக்குவார். எந்த இடத்துல என்னுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு நினைக்கிறியோ அதே கர்ப்பத்தில் உனக்கான ஒரு குழந்தை வந்து தீரும். உன் கர்ப்பம் செத்து போச்சு, உன் கர்ப்பம் இல்லாம போச்சுன்னு சொல்லி அநேகர் சொல்லியிருக்கலாம், அநேகர் உன்னை ஏற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நினைத்தால் எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். அவர் உனக்காக எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தை விட்டு விடாதே. இந்த நேரத்தில் கூட விசுவாசத்தை விட்டு விடாதே. எந்த வீட்டில நீ அழுது புலம்பினையோ, எந்த வீட்டில நீ கண்ணீர் வடித்தாயோ அந்த வீட்டிலேயே உன்னை குடியிருக்க பண்ணுவார். அந்த வீட்டிலேயே உன்னை குடியிருக்க பண்ணுவார். எந்த வீட்டில உன்னை நிந்திச்சாங்களோ, எந்த வீட்டில உன்னை துன்புறுத்தினாங்களோ, உனக்கு குழந்தைய பிறக்கலன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ அந்த வீட்டின் நடுவில் நீ குடியிருப்ப. அந்த வீட்டின் நடுவில் நீ குடியிருப்ப. எப்படி இருப்ப? அந்த குழந்தையோட எது உன்கிட்ட இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்களே அதை வலு கட்டாயமாக ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்து அதே வீட்டில நீ ராஜா மாதிரி, ராஜாத்தி மாதிரி நீ கால் மேல கால் தூக்கி போட்டு எந்த இடத்துல தலை விழுந்தியோ அதே இடத்துல, எந்த ரீசனுக்காக தலை விழுந்தியோ அந்த ரீசனை ஃபீல் பண்ணிட்டு அவர் உன்னை அந்த சிங்காசனம் போட்டு உன்னை உட்கார செய்வார். அந்த வீட்டில் குடியிருக்க பண்ணுவார். சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுவார். உன்னை பிள்ளை தாட்சி ஆக்காமல் விட மாட்டார். ஆண்டவரை நம்பினவர் ஒரு நாள் மெட்கப்பட்டு போவதில்லை. சோ நீங்க அவரை நம்புறீங்களே ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இதே நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே. இந்த நேரத்துல கூட நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏன்னா நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர். இந்த நேரத்துல கூட நீங்க விரும்புறது குழந்தையை விரும்புறீங்களா? உங்க லைஃப்ல குழந்தையை விரும்புறீங்களா? நான் இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண செய்தியே வேற. ஆனா நான் பேசி கொண்டு இருக்கிறது என்னையறியாமே நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் ப்ரிப்பேர் பண்ண செய்தி வேறங்க.
வேற. ஆனா நான் இன்னைக்கு பேசுறது வேற, நான் எடுத்துட்டு வந்தது வேற, நான் பேசி கொண்டிருப்பது வேற. நான் எடுத்துட்டு வந்த செய்தி வேற, நான் பேசி கொண்டிருப்பது வேற. அது என்னுடைய அறிவுனாலையும் என்னுடைய முயற்சினாலையும் நான் பண்ண மெசேஜ் அது. இது ஆவியானவராக கொடுக்கிற மெசேஜ். இது சூடா மேலிருந்து அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசி, விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை உன் குழந்தை ரூபத்தில் உன் கரு தோன்றும். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகிற டைம். அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் எல்லாம் ஓப்பன் ஆகிற டைம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமுள்ள யாவரும் அதை ஏகமாய் பார்ப்பார்கள். அதாவது என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். வயிற்றுல புழு பூச்சி கூட முளைக்கிறேன்னு நினைக்கிறவங்க மத்தியில இந்த நேரத்துல கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அதாவது நீ பிள்ளை தாட்சியாக போகிறாய், நீ பிள்ளை தாட்சியாக போகிறாய். அதுதான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை அது குழந்தை மூலமா வெளியரங்கமாகும். இது உன்னை ஒதுக்கிறாங்க, உன்னை புறக்கணித்தார்களே, குழந்தையே இல்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைத்தார்களே, அவங்க பார்ப்பார்கள். மாம்சம் உள்ள யாவரும் அவர்கள் கண்கள் எல்லாம் ஓ குழந்தை மேல கண்ணா இருக்கும். இல்லடா இவங்களுக்கு குழந்தையே பிறக்கான்னு சொல்லி இவங்களை ஒதுக்கி வச்சாலும் ஆண்டவர் டப்பு 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 டப்புன்னு மேல ஏத்தி கொண்டு வந்து அடிச்சாரு பாரு. உன் லைஃப்ல ஒரு மணி அடிப்பாரு. அவர் அடிப்பாருங்க, அவர் அடிப்பாரு, அவர் அடிப்பாரு. எந்த டைம்ல அவருக்கு அடிக்கணும்னு தெரியுதோ அந்த டைம்ல அடிப்பாரு. அவர் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் சும்மா இடி மாதிரி இருக்கும். அதாவது மாம்சம் உள்ள யாவரும் ஏகமாய் காணும்படி அடிப்பாரு. மாம்சம் உள்ள யாவர் எல்லா கண்களும் பார்க்கும், எல்லா கண்களும் பார்க்கும். உன்னை ஒதுக்குறவங்க, உன்னை புறக்கணித்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று இந்த பிள்ளைக்கு குழந்தையே பிறக்காது, இந்த பிள்ளை இருக்கிறது வேஸ்ட் பண்ணி உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம். அவர்கள் கண்கள் எல்லாம் பார்க்கும். வயிற்றுல குழந்தை உருவாகினதா அவர்கள் கண்கள் பார்க்கும். நீ அந்த குழந்தை கூட சந்தோஷமா விளையாடுறது, அந்த குழந்தை கூட சந்தோஷமா இருக்கிறது இவர்கள் பார்ப்பார்கள். எவர்கள் உன்னை ஒடுக்கினார்களோ, அவர்கள் உன்னை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் நீ பெருகுவாய். அவர்கள் எவ்வளவாய் உன்னை ஒடுக்குகிறார்களோ, அவர்கள் எவ்வளவாய் உன்னை ஒடுக்கினார்களோ நீ ஆக மாட்ட, உனக்கு குழந்தை வராது, உன் கர்ப்பம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவாய் உன்னை ஒடுக்கினார்களோ ஆண்டவர் உன்னை அவ்வளவாய் பெருக பண்ணுகிற தேவன். உன்னை அவ்வளவாய் பெருக பண்ணுவார் இந்த நேரத்துல கூட. சோ மலடியே, சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவார். குழந்தையே பிறக்காத உனக்கு அவர் சந்தோஷமா உன்னை பிள்ளை தாட்சி ஆக்கி உன்னை அவர் வீட்டிலேயே குடியிருக்க பண்ணுவார். வீட்டிலேயே குடியிருக்க பண்ணுகிற தேவன். எந்த குடும்பத்துல நீ ஒதுக்கப்பட்டியோ, எந்த சமுதாயத்துல நீ ஒதுக்கப்பட்டியோ, எந்த சமுதாயத்துல நீ புறக்கணிக்கப்பட்டியோ, குழந்தை இல்லாத காரணத்தினால் எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டியோ, எந்த இடத்துல உன் நிந்தனை வந்துச்சோ அந்த இடத்துல அந்த நிந்தனையை அவர் விலக்கி போடுவார். எந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டியோ அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தலையை உயர்த்துவார். சோ அவர் சிறியவனை பிரிவியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பொதுக்களோடும் தம் தனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சோ யோசேப்பை நீங்க எடுத்துக்கோங்கவே. அதாவது யோசேப்பை எடுத்துக்கோங்க. அவன் ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையா இருக்கான், பிள்ளையா இருக்கான். அதுக்கப்புறம் அடிமையா மாறுறான், அதுக்கப்புறம் கைதியா மாறுறான். யோசேப்பு பிள்ளையா இருக்காங்க. யோசேப்பு வந்து பிள்ளையா இருக்கான். பிள்ளையா இருக்கும்போது அடுத்து அடிமையா மாறுறான். அடிமையா மாறினதுக்கு அப்புறம் கைதியா மாறுறான்.
அன்பான சகோதர சகோதரிகளே, டவுன்லோடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோடுன்ற ஒன்று இருக்கும். டவுன்லோடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோடுன்ற ஒன்று இருக்கும்ல. டவுன்லோடு பிசாசு தந்துட்டு போட்டுங்க, அப்லோடு இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்லோடு உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஏசு அப்லோடு தருவார். டவுன்லோடு பிசாசு தந்துட்டு போட்டோம், டவுன்லோடு பிசாசு தந்துட்டு போட்டோம், ஆனால் அப்லோடு தருவார். யோசேப்பே ஒரு நாள்ல இரவுல குழிக்குள்ள போட முடியும்னா பிசாசுனால, அந்த ஆண்டவர்னால ஒரு நாள் ஆளுநராக மாற்ற முடியும். ஒரு நாள் இரவுல பிசாசு குழிக்குள்ள போட்டான் யோசேப்ப, அதே ஒரு நாள் இரவுல ஆண்டவர் யோசேப்பை ஆளுநராக மாற்றினார். நம்ம தெய்வத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இவன் குழிக்குள்ள தள்ளுறானா, ஒருத்தன் உனைய குழிக்குள்ள தள்ள பார்க்குறானா, ஒருத்தன் உனைய குழிக்குள்ள தள்ள பார்க்குறானா, உன்னை ஒடுக்க பார்க்குறானா, உன்னை முடக்க பார்க்குறானா, உன்னை முறியடிக்க பார்க்குறானா, நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறானா, உன்னை வளர்ச்சியை தடுக்கிறானா, அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் நீ பெருகுவாய். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறாரு, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறார். தகுதியே இல்லாத உன்னை அவர் தேர்ந்தெடுத்து உன்னை செலக்ட் பண்ணி அவர் தகுதி உள்ள ஆட்களோடு உன்னை சேர பண்ணுவார். தகுதியே இல்லைன்னு நினைக்கிறேல, இவங்க கூடலாம் என்னால் உட்கார முடியுமா, இவங்க கூடலாம் என்னால் சாப்பிட முடியுமா, இவங்க கூடலாம் என்னால் இருக்க முடியுமா நினைச்சுக்கிருக்க ஒன்னை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஒன்னை பார்த்து தான் அவர் சொல்றாரு. டவுன்லோட் அவன் எவ்வளவு வேணா கொடுக்கட்டும் உனக்கு. அதாவது யோசேப்பு மகனாக இருந்தான், அடிமையாக போனான், கைதியாக போனான், இருக்கிறதுல லோவா போய்கிட்டே இருந்து லோவா போயிட்டான். ஆனா ஒரு நாள் நைட்ல தூக்கிட்டாருங்க மேல. இவன் எவ்வளவோ கீழே தள்ளினாலும் அவ்வளோ மேல தூக்குனாரு. அதாவது அவன் எவ்வளவு ஒடுக்குனாலும் ஆண்டவர் உன்னை அவ்வளவாய் உயர்த்துவார். அவன் எவ்வளவு வேணா ஒடுக்கட்டும், எப்படியா நீ கீழே போ, நம்பிக்கை விட்டுறாத, உன் நம்பிக்கையை இழந்துடாத. ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், இந்த நேரத்துல. அவன் டவுன்லோடு கொடுக்க அவனால முடியும்னா அப்லோடு கொடுக்க அப்பானால முடியும்ல. டவுன்லோட் பண்ண அவனால முடியுமா, அவனை டவுன்லோட் ஆக்க அவனால முடியும்னா அப்லோட் பண்ண அப்பானால முடியுமா, முடியாதா? அப்லோட் பண்ணுவாரு, அப்லோட் ஆக்குவாரு. உன்னை உயர்ந்த இடங்களில் அமர பண்ணுகிற தேவன், அவர்தான். ஸோ பிசாசு எவ்வளோ வேணா உன்னை கீழே தள்ளட்டும், பிசாசு எவ்வளோ வேணா உன்னை கீழே தள்ளி ஒடுக்கி உன்னை முடக்கட்டும், உன்னை முறியடிக்கட்டும் நினைக்கட்டும், அப்பா விட மாட்டாரு. ஒரு நாள் நைட்டு வருவாரு. அது இன்று இரவா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது இன்று இரவா கூட இருக்கலாம். ஸோ அவர் உன்னை உயர்த்த அவர்னால முடியும். அதாவது அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினான். ஸோ அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினாலும் பரவாயில்லைங்க, உனக்கு எதிராக வேலை செய்யறவர்கள் உன்னை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ நீ அவ்வளவாய் பெருகிக் கொண்டே இருப்ப. உன்னைய தகுதியே இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்கிறான், ஆனா உன்னை தேவன் தகுதிப்படுத்தி நிப்பாட்டுவார். தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா? தகுதி இல்லைன்னு சொன்னாங்களா? ஆனா தேவன் உன்னை தகுதிப்படுத்தி நிப்பாட்டியிருக்காரா? சில இடங்கள்ல உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா தேவன் இந்த இடத்துல நம்மளை நிப்பாட்டுறதுக்கு காரணம் நீ தகுதி உள்ளவன்டா, நீ தகுதி உள்ளவன். உன்னை பார்த்து தகுதி இல்லைன்னு சொல்ல யாரு? அப்பா நான் இருக்கேன், உன்னை தகுதிப்படுத்ததான் நான் இருக்கேன். நீ அவனுக்கு பின்னாடி போகாத, ஏன் பின்னாடி வா. அப்பா சொல்றாரு, உங்களை கூப்பிடுறாரு.
நீ ஏன் உன்னை வந்து குறை சொன்னவன், உன்னை பகைச்சவன், உன் பகையாளி பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க, அவனை எந்த குழிக்குள்ள தள்ளி விடலாம் சொல்லி நீ ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? அப்பா பின்னாடி வா, உன்னை நான் உயர்த்துறேன், அவனுக்கு மேல தூக்கிட்டு போய் வைக்கிறேன். இந்த நேரத்திலையும் அவர் உங்களை உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி வச்சு உன் தலையை ஒரு உயர்த்துவார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்த பண்ணுகிற தேவன். உன் தலை அப்படியே உயர்ந்து இருக்கும். உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை அவர் உயர்த்துவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் பாத்திரங்களை, அதாவது உங்கள் வாழ்க்கையை அவர் நிரம்பி வழியை பண்ணுவார். அப்படியே ஆசீர்வாதம் நிரம்பி வழியும், பொருளாதாரம் நிரம்பி வழியும். அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினாலும் பரவாயில்ல, என்னை ஒடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஒடுங்கி போகக்கூடாது. ஏன்னா அப்பா அவன் கூட இருக்கும்போது நீ என்னைக்குமே ஒடுங்கி போகக்கூடாது. அப்பா கூட நிக்கணும். அப்படியே அப்பாவோட பிள்ளையா, அப்பாவோட அப்படியே நிக்கும் வரை தெரியணும். உன்னோட பாடி ஆக்ஷன்லயே தெரியணும், நீ நிக்கும் வரை தெரியணும். அப்பா கூட இருக்காருப்பா அப்படின்னு சொல்லணும். ஏசுப்பா கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வரணும். அவர்கள் வாயிலிருந்து வர வைப்பாரு. நீ இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருந்து அவரை தேடுவாயாகில், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்சுவாலிட்டியா இருப்பாயாகில், வொர்ஷிப்ல நீ அட்டன் பண்ணுவாயாகில், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நீங்க சிறியவர்களா இருக்கலாம், நீங்க எளியவர்களா இருக்கலாம். என்கிட்ட பண வசதி கிடையாது, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, எங்களுக்கு அவ்வளோ ஸ்டேட்டஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்க மாட்டாரு. உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல. அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். அவங்க கூட உட்கார்ந்து நீ சாப்பிடுவ. அதாவது நீ தகுதியே இல்லைன்னு நினைக்கிறல, அவங்க கூட உட்காந்து உன்னை சாப்பிட வைப்பாரு. அவங்களுக்கு சரிக்கு சமமா உட்காந்து சாப்பிடுவ நீ. அந்த மாதிரி அப்பா பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாரு உன் லைஃப்ல. அந்த மாதிரி அப்பா உனக்காக பண்ண ரெடியா இருக்காரு. நீ பஞ்சுவாலிட்டியா இருக்கியா? அதுதான் அவர் பார்க்குறாரு. பிசாசு டவுன்லோட் பண்ண முடியும்னா, உன்னை டவுன் பண்ண முடியும்னா, அப்பா உன்னை அப்பு பண்ண முடியும். அப்லோட் பண்ண முடியும். அவன் டவுன்லோட் பண்ணட்டும், அவன் எவ்வளவு வேணா உன்னை டவுன்லோட் பண்ணட்டும். ஆனா அப்லோட் பண்ண அப்பா இருக்காரு, நம்பிக்கை உனக்கு இருக்கா? அப்பா பண்ணுவாரு. அவன் டவுன்லோட் பண்ணான். அவன் கீழே தள்ளினான் யோசேப்ப. மகன்ற ஸ்தானத்திலிருந்து அடிமைன்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தான். அடிமைன்ற ஸ்தானத்திலிருந்து கைதின்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தான். அந்த டவுன்லோட் அவனால பண்ண முடியுமா? அப்பா ஒரு நாள் இரவுல அவனை ஆளுநராய் மாற்றினார், அதாவது அப்லோட் பண்ணினார். இந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்களை அவன் எவ்வளவு டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவனை எவ்வளவு கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, அவர்கள் எவ்வளவாய் உன்னை ஒடுக்கினாலும் பரவாயில்லை, நீ அவ்வளவாய் பெருகி கொண்டே இருப்பாய் என்று சொல்லி நான் உன்னை பிளஸ் பண்றேன். இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தை கொடுத்து நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட எங்களுக்கு நல்ல வார்த்தைகளையும் எங்களுக்கு நல்ல சத்தியங்களையும் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தின்படி பிசாசு எங்களை ஒடுக்கினாலும் நீங்கள் எங்களை அவ்வளவாய் பெருக பண்ணுகிற தேவன். உங்க ரேஞ்சில் வச்சு நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதன் ரேஞ்சில் வச்சு நீங்க எங்களை ஆசீர்வதிக்கல, எங்களை உங்க ரேஞ்சில் வச்சு ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவன் எவ்வளவா எங்களை ஒடுக்கினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எவ்வளவா எங்களை கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, இந்த நேரத்துல கூட நீங்க எங்களை அப்லோட் பண்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நீங்களே கூட இருந்து எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே கைஸ், அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். உங்களை நான் பார்த்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அடுத்த செக்ஷனில் சந்திப்போம். பிசாசு எவ்வளோதான் உங்களை கீழே தள்ளினாலும் பரவாயில்ல, அதாவது அவனை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவன் அவ்வளவாய் பெருகினான் சொன்ன வார்த்தையின்படி உங்களை எவ்வளோதான் ஒடுக்கினாலும் எவ்வளோதான் நீங்கள் கீழே போனாலும், ஆனால் தேவன் நினைத்தால் உங்களை ஒரு நாள் இரவிலே உங்களை மேலே கொண்டு வர முடியும். ஒரு நாள் இரவுல உங்களை மேலே கொண்டு வர முடியுமாங்க? ஒரு நாள் இரவுல உங்களை மேலே கொண்டு வந்துடுவாரு. அது இந்த இரவாக கூட இருக்கலாம், எனக்காகவும் கவலைப்படாதீங்க. அப்பா இருக்கும்போது அவர் தப்பாம எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக பண்ணி கொண்டே இருப்பார் என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபடுவது உங்கள் நவீன். அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம். பாய்.